தீர்ப்பதற்காக வேண்டி குருச்சேத்திரம் பாண்டவராமலம் கூடிய ஒரு சித்தப்பா பெரியப்பா அவங்க கிட்டயே சண்டைக்கு போறேன்டா. சண்டைக்கு போறேன் சண்டைக்கு போறேன். என்ன கூப்பிடுறான். சூரிய மூர்த்தி தோன்றும் போதெல்லாம் சண்டைக்கு போகணும். சின்ன பிள்ளைன்னு பார்த்து என் புள்ள சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாம் மணிமணியா முத்து முத்தா இருக்குது. இந்த புள்ள கூட வாழ வளர்ச்சி எனக்கு குழுந்து வைக்கலையே. நாராயணா நாராயணா வார்த்தையை கேளுங்கப்பா. இதனால வரைக்கும் தன்னை இல்லாம வாழ்ந்து விட்டேன். இதுக்கப்புறம் எங்க கூட வாழ்ந்துருங்கப்பா. எனக்கு அப்பா இருக்கிறாங்க அப்பா இருக்கிறாங்கன்னு இருக்கிறப்பா. நீ யாரோ இதுவரைக்கும் இந்த நேரத்துல தான் நான் உனக்கு அப்பா நான் உனக்கு மன்னவன். இதுக்கு மேலாடி நீ யாரோ
பிள்ளைதான் யாரும் அது ஏன் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரைக்கும் யாரோ என்று பட்டணத்தால் சொன்ன வரைக்கும் சொல்லிட்டு போயிட்டாரு. வீடு வரைக்கும் தான் ஒரு ஐயா சேர்ந்துட்டார். அப்போ ஓட்டோட்டம் ஓடி வந்து ஊரெல்லாம் சேர்ந்து உறவு மக்கள் மனுஷன் எல்லாம் ஐயோ ராமானுஜ கவுண்டரே நீ போயிட்டியா ஐயா, பெரியப்பா போயிட்டிய, சித்தப்பா போயிட்டே, வீடு வரை உறவு தொட்டு தாலி கட்டிய மனைவி அட படுபாவி என் கழுத்துல 3 முடிச்சு போட்டியாடா, நீயே விட்டுட்டு போயிட்டியாடா மண்ணா 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 என்ற மாதிரி அழைச்சு வீதி வரைக்கும் வந்து அழுவா. நீ வராதம்மா, நீ சுடுகாட்டுக்கு வராதம்மா. வீதி வரை நிற்கும் வீதி வரை உறவு வீதி வரைக்கும் மனைவி காடு வரை பிள்ளை நான் பெத்த பிள்ளை ஓடி வந்து எனக்கு கொல்லி வைப்பதற்கும் எனக்கு கொடை வைக்க காடு வரை பிள்ளை இதுதான் வருவீங்க. கடைசி வரைக்கும் நான் அனாதையா பிறந்தே, நான் அனாதையா வளர்ந்தே, நான் அனாதையா போக போறேன். நான் சொல்வதை குருச்சேத்திர பூமிக்கு சென்று விட்டால் கட்டாயம் நீங்கள் மரணம் ஆவது நிச்சயம். அப்படி மரணம் ஆகிவிட்டீர்கள், ஆனால் எங்களை யார் ஆதரிப்பார்கள்? ஏன் துரியோதனத்திலே போக வேண்டாம் நீங்க சொல்றீங்களே, என்ன காரணம் சொல்லுங்க. சட்டி சுட்டதும் கைவிட்டதும் கதை போலாயும். அந்த குருச்சேத்திரம் சென்று பாண்டவரை கொன்று துரியோதனைக்கு வெற்றின்னு கொடுத்துட்டோம். ஐயோ என் அண்ணன் கர்ணம் போனாரு, பாண்டவரை கொண்டுட்டாரு, என் தம்பியாச்சு 1000 நாள் எனக்கு பாச பாண்டவரை கொண்டுட்டாருன்னு அவன் சந்தோஷப்பட்டு உங்களை வாருங்கள் அண்ணி வாருங்கள் அண்ணன் பெற்ற பிள்ளையை என்று அழைப்பான். ஆனா விதி பயன் அங்கே சென்று என் சொந்த தம்பி அர்ஜுனன் கை பானம் பட்டு நான் செத்தேனா. நீங்க செத்தாடி சேதி கேட்டா நாங்க எங்க போறது? நான் செத்தானே கேட்டா இல்லடி படுபாவி குந்தமாதேவி எங்க அம்மா பாண்டவர் என் தம்பிங்க நான் செத்தனு உனக்கு சேதி வந்து போச்சுன்னா எங்க அம்மா கிட்ட அவன் ஆதரிக்க மாட்டான். பாண்டவர் கூட என்ன போக சொல்றீங்க? எங்க அம்மா கிட்ட போய் அண்ணன் தம்பி கிட்ட போய் அவங்க இது போற அளவு கடைசி வரைக்கும் எங்களுக்கு அந்த இதுக்கான சொல்லு வந்து விட்டுட்டு போறீங்களே பண்ணா. ஏன் நம்ம பிள்ளை உலகத்துல இருக்கிறவங்களா என்ன சொல்றாங்க தெரியுமா? மாதிரி நீ வந்து ஆசையா மண்ணா மண்ணானு கூப்பிடுவோன்னு பார்த்தேன். என்னையும் தேர்ப்பாகன் மைந்தனும் தேர்ப்பாகன் மனைவி நீயும் சொல்றியடி. தேர்ப்பாகனுடைய பிள்ளை விசிறிக்கு அப்படி உலகத்தில் எல்லாம் இடிகுலத்தோன் அப்படின்னு நம்ம ஒரு வாரம் வஞ்சமா தான் பாக்குறாங்க. அந்த செய்தி எப்படி மறையும்? அப்படியே பாண்டவர் கூட போய் வாழுன்னு நீங்க சொல்றீங்களா? பாண்டவர் இடத்துல நாங்க போனாலும் பாண்டவருக்கு தெரியும் கர்ணனுடைய மனைவி கர்ணனுடைய பிள்ளை என்று தான் தெரியும். கர்ணன் நம்முடைய அண்ணன் மனைவி தான் பொண்ணுருவி அண்ணன் பிள்ளைத்தான் விசுவிக்காது. அப்படி அந்த செய்தி யாரால தெரியும்? அவர்கள் எங்களை எப்படி ஆதரிப்பாங்க? நான் போர் செய்து பாண்டவர் நான் போர் செய்து பாண்டவரை வென்று யானோ போர் செய்து பாண்டவரை வென்று யானோ நான் புகழுடனே வருவேனோ தெரியாது அந்த வருவேனோ தெரியாது அந்த திறமுள்ள காண்டிபன் என் கனையேல் மல்பட்டு இந்த சிதறிய பாடனிலே விழுந்து நான் விழுந்தேனான
அந்த சூரசேன ராஜன் என்ற புதல்மையான சொகுசுடனே என்னை என்ற எங்க அம்மா குந்தாதேவி ஓடி வந்து மாரடித்து தோலடித்து விழுவாள் என்மே என்னை மதிகுலத்தான் என்றல்லவோ அருகுவாய் பெண்ணே. நான் குருச்சேத்திரம் சென்று என் சொந்த தம்பி அர்ஜுனன் கை பானம் பட்டு சேர்த்துட்டேன்னு உனக்கு செய்தி கேட்டுதான். எங்க அம்மாவுக்கு செய்தி போச்சுன்னா ஐயோ ஐயோ நான் பெத்த புள்ள போச்சு, நான் பெத்த புள்ள போச்சு. முந்தி பிறந்த கண்ணா நீ முடிசா இந்த போடாயாடா. முந்தி பிறந்த கண்ணா